இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் இல்லாம ஆன்லைன்ல ஒரு இன்ஸ்டன்டா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அப் டு 10 லேக் வரைக்கும் பர்சனல் லோன் வாங்குறதுக்கான ஒரு அப்ளிகேஷனை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்ல நான் அப்ளை பண்ணும்போது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சமா இந்த டைம்ல ஒரு 90,000 ரூபாய் எனக்கு வந்து அப்ரூவல் ஆயிருக்குது. இன்னைக்கு வீடியோல இந்த அப்ளிகேஷனை பத்தி தான் ஃபுல் ரிவ்யூ பண்ண போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு ஒர்த்தா இருந்தது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இன்னைக்கு நான் வந்து அப்ளை பண்ண இந்த லோன் அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச அப்ளிகேஷன் தான் Flipkart. ஸோ Flipkartல வந்து பாத்தீங்கன்னா அப் டு 10 லேக் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்றாங்க. அதுவும் வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்லயே லோன் ஆஃபர் வந்து பண்றாங்க. ஸோ இந்த ஒரு லோன் ஆஃபர் வந்து Flipkart வந்து டைரக்டா ப்ரொவைட் பண்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஃபினான்ஸ் பார்ட்னரோட டைஅப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பர்சனல் லோனை வந்து ஆஃபர் வந்து பண்றாங்க. நீங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம அப்ளை பண்ற இந்த டேட்டா வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட டைஅப்ல இருக்கக்கூடிய இந்த கம்பெனிஸ்ல வந்து செக் பண்ணி எந்த கம்பெனிஸ்ல உங்களுக்கு லோன் வாங்க எலிஜிபிலிட்டி இருக்குதோ அந்த கம்பெனில இருந்து உங்களுக்கு இந்த லோனை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதுல எந்த கம்பெனி வேணாலும் உங்களுக்கு லோன் வந்து ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ இவங்க டைஅப் பார்ட்னர் யாரெல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க், ஆதித்யா பிர்லா, மணிவியூ லோனு, பூனம்பாலா ஃபின்கார்ப், ரிங் ஆப், அதுக்கப்புறம் வந்து கிரெடிட் சாய்சன், அதுக்கப்புறம் வந்து ஃபினாபிள், அப்புறம் ஃபிப். ஸோ இது மாதிரியான ஃபினான்ஸ் பார்ட்னரோட டைஅப்ல இருக்கிறாங்க. இதுல தான் வந்து பாத்தீங்கன்னா நான் வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்ல நான் வந்து லோனுக்கு அப்ளை பண்ணேன். இப்போ வந்து உங்களுக்கு லைவ் அதை வந்து காமிக்கிறேன். இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படி ஃபர்ஸ்ட் உங்களோட Flipkart அப்ளிகேஷனை ஓபன் பண்ணிக்கோங்க. இதுல அக்கௌண்ட் அப்படிங்கிற இந்த ஒரு செக்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபினான்ஸ் ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா Flipkart பர்சனல் லோன் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர், அடுத்தது உங்களோட ஃபர்ஸ்ட் டைம், லாஸ்ட் டைம் இது எல்லாமே ஷோ பண்ணுவாங்க. கீழே ஒரு டிக் பாக் ஒன்று இருக்கும். அதை வந்து டிக் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இதுக்கு அடுத்தது வந்து உங்களோட பர்சனல் டீடைலை ஃபில் பண்ண சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு நம்பர், உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஜெண்டர், இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணணும். நான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டைம் இதுல ரிப்பீட்டடா வந்து அப்ளை பண்றதுனால என்னோட டேட்டாஸ் ஆல்ரெடி அவங்க கிட்ட சேவ்ல இருக்கும். அதனால எனக்கு இந்த மாதிரி காமிக்குது. பட் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இது எல்லாமே தனித்தனியா ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் பேன் கார்டு நம்பர், டேட் ஆஃப் பர்த், அப்புறம் ஜெண்டரை வந்து செலக்ட் பண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்தது உங்களோட கரண்ட் அட்ரஸ் டீடைலை ஃபில் பண்ண சொல்லுவோம். உங்களோட கரண்ட் அட்ரஸ் டீடைலை ஃபில் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டைப் வந்து கேட்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க செல்ஃப் எம்ப்ளாயா இல்ல வந்து சேலரிடா அதை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது எந்த டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரியில வந்து ஒர்க் பண்றீங்க அப்படின்னு கேட்கும். அப்புறம் உங்களோட மந்த்லி இன்கம் என்ன அதை கேட்கும். அந்த இன்கம் வந்து உங்களுக்கு கேஷா கொடுக்குறாங்களா, செக்கா கொடுக்குறாங்களா, இல்ல பேங்க் டிரான்ஸ்ஃபர் வந்து பண்றாங்களா அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு வந்து பேங்க் டிரான்ஸ்ஃபர் வந்து பண்றாங்க அப்படிங்கிறதையும் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் செல்ஃப் எம்ப்ளாய் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிருக்கேன். உங்களோட ஆஃபீஸ் இமெயில் ஐடி கேட்பாங்க. உங்களோட ஆஃபீஸ் இமெயில் ஐடி இருந்ததுன்னா என்டர் பண்ணுங்க. இல்லைன்னா உங்களோட அதர் பர்சனல் இமெயில் ஐடியை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு கீழே ஒரு 3 டிக் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இது எல்லாத்தையுமே டிக் பண்ணி விட்டுட்டு கன்ஃபார்ம் அண்ட் கண்டினியூ வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பேரிங் யுவர் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி உங்களுக்கு லோட் ஆகும். இந்த ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கான லோன் அமௌண்ட் வந்து ஷோ பண்ணுவாங்க. இப்போ உங்களோட பேன் கார்டு நம்பர் எல்லாமே நீங்க கொடுத்துருக்கீங்க. உங்களோட சிபில் எல்லாத்தையுமே இமீடியட்டா செக் பண்ணி நான் இப்போ ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண அந்த ஒரு ஃபினான்சியல் பார்ட்னர்ல எந்த பார்ட்னரோட உங்களோட டேட்டாஸ் வந்து மேட்ச் ஆகுதோ, எலிஜிபிள் இருக்குதோ அந்த ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி உங்களுக்கு லோன் ப்ரொவைட் பண்ணும். இதுல வந்து ஒரு ஃபியூ செகண்ட் வந்து வெயிட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் ஃபைனலா எனக்கு வந்து அப்ரூவ் ஆயிருந்த அமௌண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 90,000 ரூபாய் எனக்கு வந்து லோன் வந்து அப்ரூவ் ஆயிருக்குது. இந்த லோனை ப்ரொவைட் பண்ண கம்பெனி, ஃபினான்ஸ் கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஃபிப் அப்படிங்கிற அந்த ஒரு லோன் அப்ளிகேஷன் தான் நமக்கு வந்துட்டு இந்த ஒரு லோனை வந்து நமக்கு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் நான் வந்து அப்லோட் வந்து பண்ணல. அப்லோட் வந்து பண்ணாமே எனக்கு வந்து 90,000 ரூபாய் எனக்கு வந்து லோன் அமௌண்ட் வந்து அப்ரூவ் ஆயிருக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபியூச்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜீரோ ஃபார் க்ளோசிங் ஃபீ அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த லோனை வந்து நீங்க எப்ப வேணாலும் க்ளோஸ் வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஒரு ஃபார் க்ளோசிங் சார்ஜஸ் வந்து கிடையாது. ஒரு சில லோன் அப்ளிகேஷன்ல நீங்க வந்து எடுத்துட்டு ஒரு 2 மாசம் கழிச்சு நீங்க வந்து டோட்டலா ஃபுல்லா அமௌண்ட்டை க்ளோஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு வந்து குறைஞ்சபட்சம் 2.5% இருந்து அதிகபட்சம் 4.5% வரைக்கும் சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது. இப்போ வந்து உங்களுக்கு இந்த 90,000 ரூபாயும் அப்படியே எடுக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் வேணுமோ நீங்க இதுல ஒரு எடிட் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணி நீங்க வந்து அமௌண்ட்டை வந்து வேரி பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து வேரி பண்ணி காமிக்கிறேன். குறைஞ்சபட்சம் 20,000 இருந்து அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 90,000 ரூபாய் வரைக்கும் உங்களால லோன் அமௌண்ட் வந்து வேரி பண்ணி எடுத்துக்க முடியும். இப்போ வந்துட்டு நான் 90,000 ரூபாயை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கான இஎம்ஐ அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ரீபேமெண்ட் டைமிங் வந்து பாத்தீங்கன்னா 12 மந்த் வந்து கொடுத்துருக்காங்க. 1 வருஷம் தான் நமக்கு டைமிங் தராங்க.
ஒரு வருஷம் நம்ம இஎம்ஐ எடுக்கும்போது பர் மந்த்துக்கான இஎம்ஐ அமௌண்ட் வந்து 8642 ரூபாய் வந்து நமக்கு வந்து வருது. இப்போ டீடைல் அப்படிங்கிறத கிளிக் பண்றேன். இது கிளிக் பண்ணிட்டோம்னா நமக்கு என்னென்ன சார்ஜஸ் வந்து பிடிக்கிறாங்க அப்படிங்கிற எல்லா டீடைலையும் நீங்க வந்து இங்க வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட லோன் அமௌண்ட் வந்து 90,000. இதுல ப்ராசஸிங் ஃபீ வந்து ஒரு 3186, ஸ்டாம்ப் டியூட்டி ஒரு 100 ரூபாய் வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. இந்த அமௌண்ட் எல்லாமே உங்களோட பிரின்சிபல் அமௌண்ட்ல இருந்து, அதாவது இந்த லோன் அமௌண்ட்ல இருந்து டெபிட்டட் வந்து பண்ணி போக பேலன்ஸ் இருக்க அமௌண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட்டட் ஆகும். ஸோ பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா 86,714 ரூபாய் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட்டட் ஆகும். ஸோ அதை தான் இங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ இந்த அமௌண்ட்ல இருந்து இதை எல்லாத்தையுமே கழிச்சு போக உங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத. அடுத்தது மந்த்லி இஎம்ஐ வந்து எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 8642 ரூபாய். அதுக்கப்புறம் லோன் பீரியட் வந்து பாத்தீங்கன்னா 12 மந்த். இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 2.25% வந்து பர் மந்த்துக்கு வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. டோட்டலா நீங்க வந்து ரீபேமெண்ட் வந்து பண்ணும்போது எவ்வளவு பேமெண்ட் வந்து பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1,3704 ரூபாய் நீங்க வந்து ரீபேமெண்ட் வந்து பண்ணணும். அடுத்தது ஃபர்ஸ்ட் இஎம்ஐ டேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நவம்பர்ல வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ வந்து நான் செப்டம்பர்ல இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்றேன். ஸோ நவம்பர்ல ஃபர்ஸ்ட் 5ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இஎம்ஐ ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் இஎம்ஐ வந்து பாத்தீங்கன்னா 2026 நவம்பர் 5ஆம் தேதியில இந்த ஒரு இஎம்ஐ வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆகுது. அதான் லாஸ்ட் இஎம்ஐ டேட் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த வர்த்தபிளான லோன் தான். உங்களுக்கு வர்த்தா இருந்தது அப்படின்னா வேணா ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லோன் வந்து எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கெட் திஸ் ஆஃபர் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஷனை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணதுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த லோன் கம்பெனி ப்ரொவைட் பண்ணுதோ லோனை ப்ரொவைட் பண்ணுதோ அந்த கம்பெனிக்கு தான் ரீடைரக்ட் ஆகும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபீப் தான் லோனை ப்ரொவைட் பண்ணுது, ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அங்கதான் உங்களுக்கு ரீடைரக்ட் வந்து ஆகுது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கான லோன் அமௌண்ட் எல்லாமே இங்க வந்து ஷோ பண்ணிட்டாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கேஒய்சி வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண சொல்லி சொல்றாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் கேஒய்சி அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் உங்களோட செல்ஃபி போட்டோஸை வந்து அப்லோட் வந்து பண்ண சொல்றாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஒரு செல்ஃபி போட்டோஸை வந்து எடுத்துக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல வெளிச்சமான இடத்துல இருந்து இந்த செல்ஃபி போட்டோஸ் எடுக்க சொல்லியிருக்காங்க. இப்போ கிளிக் த செல்ஃபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நான் வந்து செல்ஃபி போட்டோ அப்லோட் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து எனக்கான செல்ஃபி போட்டோஸை வந்து நான் வந்து எடுத்துட்டேன். இப்போ அப்லோட் ஆகிட்டு இருக்கு, வெயிட் பண்ணுவோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா குட் டு கோ அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் டீடைல வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ண சொல்றாங்க. ஸோ இந்த அட்ரஸ் தான் உங்களோட ஐடி கார்டுல இருக்கக்கூடிய அட்ரஸா அப்படின்னு சொல்லி கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆதார்ல இருக்கக்கூடிய அட்ரஸ் வந்து ஷோ பண்றாங்க. எனக்கு அந்த அட்ரஸ் தான் வந்து ஆதார் கார்டுல இருக்குது. அதனால நான் வந்துட்டு கீழே உள்ள டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு சப்மிட் வந்து கொடுக்குறேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பேங்க் டீடைல் வந்து கேட்கறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இந்த லோன் அமௌண்ட்டை வந்து சென்ட் பண்ணணுமோ அந்த பேங்கோட டீடைலை ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேங்கோட நேம், இது வந்து ஸ்டேட் பேங்கா, இந்தியனா, இந்தியன் ஓவர்சீஸ், அதை கிளிக் பண்ணிட்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர், அதே அக்கௌண்ட் நம்பர் ரீஎன்டர் பண்ணிட்டு அதோட ஐஎஃப்எஸ்சி கோட் இது எல்லாத்தையுமே என்டர் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே என்டர் பண்ணிட்டு சப்மிட் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்தது உங்களுக்கான ஆட்டோ டெபிட் செட்டப் வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லுவாங்க. அதையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது லோனுக்கான டாக்குமெண்ட்ல சைன் பண்ண சொல்லுவாங்க. அது வந்து உங்களோட ஆதார் கார்டை பேஸ் பண்ணி ஒரு ஓடிபி மூலமா நீங்க சைன் பண்ற மாதிரி இருக்கும். அதையும் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த லோன் அமௌண்ட் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இமீடியட்டாவே கிரெடிட்டட் ஆயிரும். இதுக்கப்புறம் எப்படி நான் வந்து இந்த லோன் அமௌண்ட்டை வந்து ரீபே பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா டெபிட்டட் ஆகும் உங்க அக்கௌண்ட்ல இருந்து. நீங்க அக்கௌண்ட்ல பேலன்ஸ் மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா போதும். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபீப் அப்படிங்கிற லோன் கம்பெனி தான் எனக்கு வந்து லோன் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணலாம், டைரக்டா அந்த ஒரு லோன் ஆப்ஸ்ல போயிட்டு நீங்க வந்து ஓபன் பண்ணி செக் பண்ணீங்கன்னா உங்களோட லோன் அமௌண்ட் வந்து அங்க வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். சோ அங்க வந்து நீங்க ரீபேமெண்ட் பண்ற ஆப்ஷனும் இருக்கும். நீங்க அது மூலமாவும் ரீபேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து அந்த ஃபீப் அப்ளிகேஷனை ஓபன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. நான் அப்ளை பண்ணது வந்து உங்களுக்கு பிளிப்கார்ட்ல. ஆனா இப்போ ஃபீப் அப்ளிகேஷனை ஓபன் பண்ணி காமிக்கிறேன். இங்க பாருங்க நம்மளுக்கான கிரெடிட் லிமிட் வந்து ஷோ பண்றாங்க பாருங்க. ஸோ இது மூலமாவே நீங்க வந்து ரீபேமெண்ட் வந்து பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் நீங்க வந்து ரீபேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். உங்களோட லோன் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஃபார்க்ளோஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டைரக்டா நீங்க இங்க வந்து கூட நீங்க வந்து ஃபார்க்ளோஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா விதமான ஃபெசிலிட்டியுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன்லேயே கிடைச்சிடும். உங்களுக்கு எந்த லோன் கம்பெனி லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணுது அப்படிங்கறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அந்த லோன் ஆப்ஸ்ல நீங்க டைரக்டாவே வந்து மறுபடி லோனை வந்து நீங்க கண்டினியூ பண்ணலாம். இப்போ கேவிசி அப்படிங்கிறது இங்கேயும் இருக்குது. இதுல போயிட்டு கூட நான் கேவிசியை கம்ப்ளீட் பண்ணாலும் எனக்கு லோன் அப்ரூவ் ஆகும். ஸோ ரெண்டுமே ஒண்ணுதான். அங்க வந்து நமக்கு லோன் ப்ரொவைட் பண்றது இந்த கம்பெனி. ஸோ அங்க வந்து ஏதாவது எரர் வந்துச்சுன்னா நீங்க டைரக்டா இந்த அப்ளிகேஷன்ல போயிட்டு நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு எப்படி நம்ம லோனுக்கு அப்ளை பண்றது, இதுல வந்து எப்படி லோன் ப்ராசஸ் ஆகுது, இதை பத்தின எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.